பிரைஸ் லார்ட். கிரீட்டிங்ஸ் இன் ஜீசஸ் நேம். நல்ல பிதாவே, இந்த செர்மனை நீங்க பிளஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஜனங்களோட இந்த செர்மன் மூலமா நீங்க பேசுங்க. உங்களுடைய வார்த்தை வல்லமையுள்ளது. இந்த செர்மனை கேட்டுட்டு இருக்கிற நேரத்துல தானே அற்புத விடுதலைகளும் அற்புத சுகங்களும் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தினால உண்டாகட்டும். நீ இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களோட பேசுங்க, எங்களை போதிங்க, எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ கர்த்தர் வந்து உங்களுக்கு நல்லவரா இருக்கிறாரு. கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறாரு. அதனால உங்களுடைய இருதயத்தை இளைப்பாறுதல் வைங்க. ரொம்ப டென்ஷனா இல்லாம, கவலை இல்லாம, சமாதானமா வைங்க. ஏன் சொல்றேன்னா, நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் உங்க மேல அன்பா இருக்கிறார். அப்ப நீங்க அவரை தைரியமா நம்பலாம். அவர் உங்களுக்கு நன்மை செய்வார், அவர் உங்களை விடுதலை ஆக்குவார், அவர் உங்களை உயர்த்துவார். இந்த விஷயங்களை நீங்க தேவனை நம்பலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட, நம்ம ஜூம் மீட்டிங்ல இருக்கிறவங்களையும் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கிறவங்களையும் நான் க்ரீட் பண்றேன் ஜீசஸ் நேம்ல. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 31வது வசனம். யாராவது வாசிங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 31வது வசனம். யாராவது கொஞ்சம் சத்தமா வாசிங்களேன். உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள், அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலா இருந்தது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த தேவ வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, கர்த்தரை அன்பு கூறுகிறவர்கள் சூரியனை போல வல்லமை உள்ளவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல எத்தனை பேர் அன்புள்ளவங்க இருக்கீங்க? அன்பு இருக்கிறனாலதான் இங்க வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சில நேரத்துல நீங்க அதை ருசி பார்க்காம இருந்திருக்கலாம். கர்த்தர் உங்க மேல அன்பா இருக்கிறாரு உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் கர்த்தர் மேல அன்பா தான் இருக்கிறீங்க. ஏன்னா நீங்க ஆவியா இருக்கிறீங்க. பரிசுத்தானவர் உங்க ஆவியில வேலை செய்யறதுனால நீங்கள் தேவன் மேல அன்பா இருக்கிறீங்க. நீங்க தேவனை நம்புறீங்க. அதனாலதான் இங்க வந்திருக்கிறீங்க. உங்களை பார்த்தா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வல்லமையான சூரியனை போல இருப்பீங்க. தேவன் உங்களை அப்படி ஆக்குறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்கும் போது நீங்க சந்தோஷப்படுங்க. அதாவது இன்னைக்கு நம்ம வந்து பவர்ஃபுல்லான விஷயம் சொல்லிட்டு பல காரியங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா இதெல்லாம் எழுதப்பட்ட காலத்துல இந்த சூரியன் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயமா இருந்திருக்கும். ஓகேவா? யாரும் இன்னைக்கு வர இன்னைக்கு வந்து நம்ம மில்கி வே, கேலக்சி லெவல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். காஸ்மோஸ் அதுக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். இயற்கையான விஷயங்களில, தேவன் உண்டாக்கின சிருஷ்டிப்புகளில, மனுஷனுக்கு அப்புறம், ஓகேவா, தேவனுக்கு அடுத்தது வல்லமை உள்ளவன் வந்து மனிதன். அதுலயும் முக்கியமா நமக்கு அப்புறம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் வந்து சூரியன். சூரியனுக்கு ஈடான சக்தி இந்த உலகத்துல வேற எதுவும் கிடையாது. நீங்க இதுவரை அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான விஷயம் வேற எதுவும் கிடையாது. அதாவது சூரியன் இப்படி இருக்குன்னா அதோட சைஸ் உலகம் இவ்வளவுதான் இருக்கு. ஓகேவா? ஒரு கடுகு அளவு தான் இருக்கும். சூரியன் எப்படி இருக்குன்னா கடுகை விட ரொம்ப சின்னதா இருக்கும். இந்த அளவுக்கு சூரியன் இருந்துச்சுன்னா, ஓகேவா? வசனம் என்ன சொல்லுது? உங்களை சூரியனை மாதிரி ஆக்குறாரு. ஹல்லேலூயா. இந்த வல்லமைன்னு சொன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பயங்கரமான வல்லமை, அது சூரியனுடைய வல்லமையோட அதிகமாக்குவார். இது பாசிபிளா? பாசிபிள். லிட்டரலி அப்போ வெடிச்சு சிதற மாட்டோமா அப்படின்னா இந்த செர்மன் முடிகிற சமயம் உங்களுக்கு என்னன்னு புரியும். ஓகேவா? சரி, தேவனே உங்களுக்குள்ள வந்து தங்கி இருக்கிறாரு பாருங்க. இந்த சூரியனை உண்டாக்குனார்ல, படைத்தார்ல, அந்த தேவனே உங்களுக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. வசனமா தான் சொல்லுது. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து இருக்கிறாருன்னு போட்டிருக்கு. இயேசு சொல்றாரு, என் வார்த்தையை கேட்கிறவங்களுக்குள்ளால நானும் வந்திருப்பேன், பிதாவும் வந்திருப்பார். சொல்ல போயாச்சுன்னா திரியேக தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. இதை பாக்குறச்சுமே சிலருக்கு தோணலாம், ஒரே தேவன் தான், 3 பேர் கிடையாது அப்படின்ட்டு. பவுல் பிரிச்சு வச்சுதான் பேசுறாரு.
இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய என்னுடைய அன்பு பரிசுத்தரோட அந்யோன்ய ஐக்கியம்ட்டு நானும் பிரிச்சு தான் பேசுவேன். பவுலோட நான் பெரிய ஆள் இல்லை, நீங்களும் இல்லை. ஓகேவா? இயேசுவும் பிரித்து தான் பேசுறாரு. சோ நானும் பிரித்து தான் பேசுறேன். சோ உங்களுக்குள்ள அவ்வளவு மகத்தான சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்குள்ள வந்து வாசமா இருக்கிறார். ஓகேவா? இப்போ நீங்க எப்படிப்பட்டவங்க இருக்கிறீங்கன்னா, சூரியனே உருவாக்குற சக்தி உங்களுக்குள்ள இருக்குது. ஆமா, ஆமா. சோ நான் வந்து ஒண்ணும் கிடையாது, நான் வெறும் மண்ணு, நான் வெறும் குப்பை, இந்த மாதிரி எல்லாம் பேசுறத என்ன பண்ணிதான் ஆகணும்? நிப்பாட்டிதான் ஆகணும். நீங்க என்ன மாதிரி பேச ஆரம்பிக்கணும்னா, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாருங்கிறத பேச ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கை முன்னேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாருங்கிறத பேச ஆரம்பிங்க, சிந்திக்க ஆரம்பிங்க. தேவனுடைய தயவு என் மேல இருக்குது அப்படிலாம் பேச ஆரம்பிங்க. சூரியனை போல நீங்கள் பிரகாசிக்க ஆரம்பிப்பீர்கள். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தரிசனத்துல ஆண்டவர் உங்களை நடக்க வைப்பாரு. நீங்க மற்றவர்களுக்கு பிரயோஜனமான வாழ்க்கையை வாழ்வீங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை டம்மியான வாழ்க்கை இல்ல. சூரியன் எங்க இருக்குது? சூரியனை எப்படி பார்க்கணும்? மேல பார்க்கணுமா, கீழே பார்க்கணும்? யாரா பதில் சொல்லுங்க. மேல நோக்கி சூரியனை பார்க்கணும். அண்ணாந்து பார்க்கணும். அண்ணாந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எதுக்காக அபிஷேகம் பண்ணி இருக்கிறாருன்னா, உங்களை ஜனங்க, கர்த்தரை அறியாத ஜனங்கள், கர்த்தரை சரியா புரிந்து கொள்ளாத ஜனங்கள் உங்களை அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு உங்களை உயர்த்துவாரு. விளக்கை எடுத்து என்னதான் பண்ணணும்? உயரத்துலதான் வைக்கணும். இயேசு தான் சொல்றாரு, உங்களை உயரத்துல வச்சாதான் நீங்க மத்தவங்களுக்கு வெளிச்சமா இருப்பீங்க. இது அவருடைய வேலை ஆயிடுச்சு, இது அவருடைய மினிஸ்ட்ரி ஆயிட்டு. இந்த உலகத்துக்கு அவர் வெளிச்சம் கொடுக்கணும்னு தேவன் முடிவு எடுத்தார்னா, கர்த்தர் உங்களை உயர்த்துவா. அப்ப இப்ப நான் காஸ்பல் சொல்ல வேண்டாமா? இப்பவே நீங்க சொல்ல ஆரம்பிங்க பை ஃபெய்த். ஆமா, ஆமா. எல்லாரும் உங்களை குறித்து இருக்கிற தேவ திட்டம் என்னங்கிறத ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிங்க. அதை பத்தி ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிங்க. பிரதர், என் பிள்ளைகளை பத்தி நான் கவலைப்படுறதுக்கே டைம் சரியா இருக்குது. கடன் பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கே டைம் சரியா இருக்கு. நான் சொல்றேன், இதெல்லாம் ஆண்டவர் கையில கொடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறோம் அதை நீங்க எடுக்க ஆரம்பிங்க. கர்த்தர் டீல் பண்ண வேண்டியதை நீங்க டீல் பண்ண வேண்டாம். நீங்க இன்னைக்கு என்னென்ன விஷயத்துக்காக கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் கர்த்தர் டீல் பண்ண வேண்டிய விஷயம். கர்த்தர் உங்க வாழ்க்கை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறாருன்னு பார்த்து நீங்க அதன்படி செயல்பட ஆரம்பிங்க. மகத்தான காரியங்களை நீங்க அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. சூரியனை போல நீங்கள் பிரகாசிக்க ஆரம்பிப்பீர்கள். உங்க எல்லைகளை விட்டு இருள்கள் அகற்றப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பூமியில இருக்கிற இருளை துரத்துறதற்காகவே கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். பிசாசு ஓத்துறோம் பிரதர் சொல்லிக்கிட்டு பிசாசை பார்த்து பயந்து பிசாசு துரத்த நீங்க ஓடன் இல்ல. உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார். தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். தேவன் உங்கள் மீது அன்பாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரியா சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிசாசு துரத்த நீங்க ஓட இல்ல. வசனம் சொல்லுது, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள்னு சொல்லுது. விசுவாசினுடைய அதிகாரமே பிசாசு துரத்துறதுதான். நீங்க துரத்த அவன் ஓடுவான். ஹல்லேலூயா. உங்க வீட்டுல உங்களுக்கு எதிராக கிரியை செய்கிற அசுத்தாவிய நீங்க ஏதோ ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டு துரத்தலாம் நினைக்காதீங்க. அப்படி துரத்துனா துரத்திக்கோங்க. ஆனா அது திரும்ப வரக்கூடாதுன்னா நீங்க துரத்தணும். வியாதியை நீங்க இயேசு நாமத்துல துரத்தணும். கடன் பிரச்சனையை நீங்க இயேசு நாமத்துல துரத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரித்திரத்தை இயேசு நாமத்துல துரத்தணும். ஆமா, வல்லமைய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சூரியனுடைய வெளிச்சம் எங்க படுதோ அங்க இருள் இருக்காது. சூரியனுடைய வெளிச்சம் படுற இடத்துல ஜீவன் வளரும். இந்த பூமியில செடி கொடிகள் வளர்றதுக்கு முக்கியமான காரணம் சூரியன் தான். செடி கொடிகள் இருக்கிறதுனாலதான் நிறைய உயிரினங்கள் வாழுது. செடி கொடிகள் இல்லைன்னா மனுஷனுடைய சரீரம் வாழ்ந்து கிடாது. உங்களையும் என்ன அந்த கேட்டகரியில சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம எல்லாரும் தேவ சாயலா இருக்கிறோம். நம்ம ரெண்டும் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன் நீங்க எல்லாரும். அப்புறம் நான் தேவ சாயலா இருக்கிறோம். சுத்தி உள்ள எதுவும் இல்லைனாலும் கிறிஸ்துவே நமக்குள்ள ஜீவனா இருக்கிறாரு. அது ஒரு புறம், ஓகேவா? ஆனா
செடிகள் இருந்தாங்க, அந்த கனியை தான் என்னது நாம சாப்பிட்றோம். இல்ல பிரதர் நான் ஃபுல்லா நான்வெஜ் அப்படின்னாலும், நீங்க சாப்பிடுற அந்த அனிமல் வந்து அந்த செடிகளை தான் சாப்பிடுது. சூரியன் வந்து ஜீவன் கொடுக்கக்கூடியதா இருக்கு. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். உங்களுக்குள்ள கிறிஸ்து உங்களுக்கு ஜீவன் தரக்கூடியவரா இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, உங்களை சூரியனை போல பிரயோஜனம் உள்ள ஒரு நபர் ஆக்குறதுனால நீங்கள் மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியவர்களா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிச்சா யாருக்கும் சுகமாகும். நீங்கள் ஜெபிச்சா இன்னொருத்தருக்காக ஜெபிச்சீங்கன்னா அவங்களுக்கு சுகமாகும். அவங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகள் மாறும். அவங்களுக்கு நீங்க காஸ்பல சொல்லலாம், அவங்களுக்கு நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லலாம். இந்த ஆவிக்குரிய விஷயம் மட்டும்தானா? இல்ல, பொருளாதாரத்திலும் நீங்கள் பிரகாசிக்கிறதுக்கு தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த மேன்மையை நீங்க எதிர்பாருங்க. கடன் பிரச்சனையில இருக்கிறீங்களா? ஜீசஸ் நேம்ல அந்த கடன் உங்களை விட்டு மாறட்டும்னு சொல்றேன். அதற்கான தேவதூதர்கள், அதுக்கான ஒத்தாசை, கிருபை, தயவு உண்டாகட்டும். கடன்ல இருந்து விடுதலையாக்கப்படுங்க. இல்ல பிரதர் எனக்கு இப்ப கடனே இல்லை, கர்த்தர் என்ன விடுதலை ஆக்கி இருக்கிறார், இந்த மாதிரி சொல்றீங்களா? ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு நீங்க முன்னேறணும். ஹல்லேலூயா. அதுதான் தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம். பிரைஸ் தி லார்ட். நீங்க நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருக்கணும். ஏதோ ஆண்டவர் உங்களை நிரப்ப விரும்பல, உங்களுக்கு நிரம்பி வழிய தேவன் விரும்புகிறார். அவர் உங்களை உன்னதத்துல வைத்து அழகு பார்க்க விரும்புகிறார். உங்களை ஒரு பேனரா வைக்க விரும்புகிறார். நீங்க ஒரு பேனரா இருக்கணும். எதுக்குன்னா கர்த்தர் இப்படிதான் ஒரு மனுஷனை ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு காட்டுற ஒரு 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 பேனரா நீங்க இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசிக்க முடியுதா இது உங்களுக்கு? Praises be to the King of Kings and Lord of Lords. உங்க மேல அவர் அன்புள்ளவரா இருக்கிறார். உங்க டிசைனே அப்படிதான் இருக்கு. Praises be to God. இதுவரை உங்க நிலை அப்படி இல்லைன்னா நான் சொல்றேன், இந்த சத்தியத்தை கேட்டுட்டு இருக்கிற நீங்க இப்போதிலிருந்து அந்த அற்புதத்தையும் அந்த அதிசயத்தையும் அனுபவிக்க ஆரம்பிக்கிறீர்கள். இன்று முதல் உங்கள் வாழ்க்கை மாறும். இன்று முதல் அவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீங்க. நம்ம மீட்டிங்ல இருக்கிற யாரோ கெட்ட கனவு அடிக்கடி பாக்குறீங்க. கனவு பாக்குறச்சுமே அதுல சில டீமனிக்கான விஷயங்களை பாக்குறீங்க. கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குறாரு. அந்த அசுத்தாவி உங்கள் எல்லைகளை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே அகற்றப்படுகிறது. அந்த அசுத்தாவி உங்கள் எல்லையை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே துரத்தப்படுகிறது. நீங்கள் விடுதலை அனுபவிக்கிறீர்கள். I release the fire of God upon you. Hallelujah. உங்களை அப்படிப்பட்ட எல்லாருமே வியந்து பார்க்கிற ஒரு உயரத்துல வைக்க போறாருன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இன்னைக்கு நீங்க ஃபேஸ் பண்ற எல்லா ப்ராப்ளங்களும் நீங்க துரத்தாமலே ஓட போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, துன்மார்க்கன் வந்து யாரும் துரத்தாமலே ஓடி போகிறான். உங்களுக்கு விரோதமான பிரச்சனைகளுக்கு காரணம் சாத்தான் தான். நான் சொல்றேன், உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். உங்களுக்குள்ள அவருடைய மகிமையின் பிரகாசம் இருக்குது. இந்த பிரகாசத்தை பார்த்தே அவன் ஓடி போவான். இந்த பிரகாசத்தை பார்த்தே இருள் என்கிற தரித்திரம் என்கிற இருள் ஓடி போகும். அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட அடைக்கலமா வருகிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்க அற்புதங்களை செய்வீங்க, நீங்க விடுதலை செய்வீங்க, நீங்க மற்றவர்களுக்கு உதவியா இருப்பீங்க, மற்றவங்களுக்கு கடன் கொடுப்பீங்க, மற்றவங்களுக்கு பண உதவி செய்வீங்க, மற்றவங்களை தீமையில இருந்து காப்பாத்துவீங்க. அந்த அதிகாரத்தையும் வல்லமை உங்களுக்கு கொடுக்கிறார் கர்த்தர். அவருடைய மகிமையினாலே உங்களை அலங்கரிக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவித நன்மைகளினாலும் கர்த்தர் உங்களை நிரப்பக்கூடிய காலத்தில் வந்திருக்கிறீங்க. Praises be to God. Hallelujah. ஆலி சிஸ்டர் மட்டும் ஆமேன் ஆமேன் போட்டு ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமேன் போட்டு ரிசீவ் பண்ணுங்க. ஆமா ஆமா, இயேசு கிறிஸ்து உங்களை தெரிந்து கொண்டது ஏதோ ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு அப்படியே ஒரு ½ hour ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்னை நீர் எடுத்துக்கொள்ளும், ஆமேன் நான் பரலோகத்துக்கு வந்துடுறேன், அந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு அல்ல. ஆமேன். பரலோகத்தை இந்த பூமியில வெளிப்படுத்தி காட்டுறதுக்காகவே இயேசு கிறிஸ்து உங்களை முன்குறித்து இருக்கிறார். அவர் எப்படி பூமியில ஆமேன் எல்லாத்தையும் ஆண்டு வாழ்ந்தார். அதாவது அவரை ராஜாவா ஜனங்க சொல்லல, அவர் இயற்கை ஆண்டார். பாருங்க, இயற்கை ஆண்டார். இயற்கை மேல ஒரு ஆளுகை இருந்தனால்தான் அவர் தண்ணி மேல நடந்தாரு. இயற்கை மேல ஒரு ஆளுகை இல்லைன்னா தண்ணியில கால வச்சா முங்கிடணும். அவர் நடந்தார். ஹல்லேலூயா.
அவர் ஆட்சி செய்யக்கூடியவராய் இருந்தார். நீங்களும் அப்படிப்பட்ட ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஒரு அனாயிண்டிங்க கர்த்தருங்க மேல வைத்திருக்கிறார். அந்த அனாயிண்டிங் இப்போ இயேசுவின் நாமத்தில் உங்கள் மீது உண்டாவதாக. ஹல்லேலூயா. பிரதர், இந்த அனாயிண்டிங்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? கடல் மேலேயா நடக்க போறேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் சொல்றேன், இந்த அனாயிண்டிங்கை வச்சுக்கிட்டு இயற்கையான விதத்துக்கு அப்பாற்பட்ட விதத்துல நீங்கள் ஜெயத்தை காண்பீர்களாக. வியாதிகள் காணாமல் போகும். ஹல்லேலூயா. அதாவது உழைப்பிற்கும் அதிகமான வருமானம் வந்தா எப்படி? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தரும். இப்ப நார்மலா ஒருத்தன் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட வேலைய 2 மணி நேரம் செஞ்சு அவனுக்கு 2000 ரூபாய் கிடைக்குன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கிறதுனாலையும், ஆண்டவர் உங்களை ஒரு சூரியனை போல பிரகாசிக்க வைக்கிறதுனாலையும், அப்படிப்பட்ட மகா பெரிய சக்திய தேவன் உங்களுக்கு கொடுக்கறதுனாலையும் அந்த 2000 நீங்க 5 நிமிஷத்துல பெற்றுக்கலாம். ஹலோ, சூரியன் ரொம்ப மகிமையானது பாருங்க. கர்த்தர் உங்களை மகிமையானதை தான் வைக்கிறார். சூரியன் ரொம்ப உயரத்துல இருக்குது பாருங்க. கர்த்தர் உங்களை உயரத்துலதான் வைப்பாரு. சூரியன் மண்ணுக்குள்ள இருந்தா யாருக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம பூமியிலயும் மண்ணுக்குள்ள கீழே ரொம்ப அந்த பூமியோட நடுவுல அதை கோர்னு சொல்லுவோம். ஓகேவா? ரொம்ப டெப்டான சயின்டிபிக் டேர்ம்லாம் எனக்கு தெரியல. அது அப்படியே எரிஞ்சுதான் இருக்குதான். ஆனா அதோட வெளிச்சம் நமக்கு வருதா? இல்லவே இல்லையே. ஆனா மேல இருக்கிற சூரியனோட வெளிச்சம் நமக்கு வருது. கர்த்தர் உங்களை உயரத்துல வைக்கிறார். எதுக்குன்னா, உங்களுடைய வெளிச்சம் பல பேர் ஆசீர்வதிக்க போகுது. உங்களுடைய வெளிச்சம் பல பேர் ஆசீர்வதிக்க போகுது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்கள் விடுவிக்கப்படுறீங்க. இந்த சத்தியத்தை கேட்டுட்டு இருக்கும்போது நீங்க விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறீங்க. சூரியன் என்னைக்காவது வெளிச்சம் கொடுக்காம இருக்குமா? நைட்டு வெளிச்சத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, ஆனா அது வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்களும் அப்படிதான். எவன் அனுபவிச்சாலும் அனுபவிக்கலனாலும், எவன் உங்களை பாராட்டினாலும் பாராட்டலனாலும், நீங்க வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க செழிப்பாக்க மத்தவங்களை செழிப்பாக்க கூடியவங்கன்னு நான் உங்களை சொல்றேன். நீங்க விடுதலை ஆவீங்கன்னு நான் சொல்லல. நீங்க விடுதலை ஆக்கப்படுறது மட்டும் இல்ல, மத்தவங்களை நீங்க விடுதலை ஆக்கக்கூடியவங்க நான் உங்களை சொல்றேன். உங்களுக்குள்ள இருந்த அந்த நதி ஜனங்களுக்குள்ள பாயம் பாருங்க. அதுக்காக நான் இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை கட்டவிழ்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நதி உங்கள் மூலமாய் பாயட்டும். அந்த நதி உங்கள் மூலமாய் பாயட்டும். Praises be to God. பரிசுத்த ஆவியானவர் உங்களெல்லாம் செலக்ட் பண்ணி இருக்கிறார். ஒரு சிலர் ஆவியானவருடைய தொடுதலை உணர்ந்துட்டு இருக்கீங்கிறத நான் அதை அறிகிறேன். ஒரு சிலர்கிட்ட கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். இதை கேட்டுட்டு இருக்கிறவங்கள விட்டு கர்த்தர் வியாதிகளை நீக்கி போடுகிறார். Praises be to Jesus. கர்த்தர் வியாதிகளை நீக்கி போடுகிறார். ஆமென், ஆமென். இல்ல, இனி ஒரு வசனமும் இருக்குது. நான் அதையும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்னொரு 5 minutes. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் அதோடைய 18வது வசனம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போலிருக்கும். ஓகே, நீதிமான் யாரு? ஊழியக்காரங்க, அப்படிதானே? ஆமாதான். எல்லாரும் அவருடைய ரத்தம் நம்மள நீதிமானாக்கி இருக்குது. நம்மளுடைய கிரியைகளால அவருடைய ரத்தம் நம்மள என்ன பண்ணி இருக்குது? நீதிமானாக்கி இருக்குது. இப்ப நீதிமானா இருக்கிறவங்க சூரியனை போல மேலதான் போயிட்டு இருப்போம். அதாவது நடுப்பகல் வரைக்கும் சொல்லி முடிச்சுட்டாருங்க. ஓகே, அப்படின்னா உச்சத்துக்கு தான் போயிட்டு இருப்பீங்களே தவிர கீழே இறங்க மாட்டீங்க. அதிகமா பிரகாசிப்பீங்களே தவிர மங்க மாட்டீங்க. நீங்க பின்வாங்குவது இல்லை. நீங்கள் தோல்வியை அடைவது இல்லை. சாத்தானால் உங்களை ஒடுக்க முடியாது, உங்களை கீழே தள்ள முடியாது. ஏன்னா தேவனுடைய தயவும் கிருபையும் உங்களை தாங்கக்கூடியதா இருக்குது. அவர் உங்களை உயர்த்திக்கிட்டே இருக்கிறார். உங்களை உயர்த்துற ப்ராசஸ்ல கர்த்தர் வேலை செய்யும் போது சாத்தானால் எப்படி உங்களை கீழே தள்ள முடியும்? நான் ரொம்ப கடினமா உழைச்சு நான் எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயங்கரமா உங்க நம்பிக்கைய உங்க மேல வைக்கும் போதுதான் சாத்தானால் உங்களை வீழ்த்த முடியுமா இருக்கும். அது கூட முடியாது, ஏன்னா தேவன் உங்க கூட இருக்கிறாரு. ஆனா இதையும் தாண்டி கர்த்தரே உங்களை உயர்த்தி கொண்டு வரும்போது சாத்தானால உங்களை எப்படி வீழ்த்த முடியும்?
சாத்தானுக்கு அவ்வளவு பெரிய ஹைப்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு முன்னாடி அவன் ஒண்ணும் கிடையாது. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்க முன்னாடி, தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற உங்க முன்னாடி, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிற உங்க முன்னாடி, தேவனுடைய கிருபையையும் தயவையும் பெற்றிருக்கிற உங்க முன்னாடி சாத்தானால எதையும் செய்ய முடியாது. நீங்க இன்னும் பிரகாசிப்பீங்க, நீங்க இன்னும் உயர்வீங்க, நீங்க இன்னும் செழிப்பீங்க, நீங்க இன்னும் விடுதலை அனுபவிப்பீங்க, நீங்க மற்றவர்களுக்கும் உதவுவீங்க. ஹல்லேலூயா. நான் கடன் வாங்காம இருக்கிற பிரதர்கள் நிலையம் தாண்டி நீங்கள் கடன் கொடுக்கிற லெவலுக்கு நீங்கள் உயர்வீர்களாக என்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் வியாதியோட பாக்குறேன் பிரதர்னு கேக்குறீங்களா? இயேசு நாமத்தினால உங்களுடைய வியாதிகளை கர்த்தர் நீக்கி கொடுக்கிறார். நீங்க இதோட நிக்க வேண்டாம். நீங்க விசுவாசத்துல மற்றவர்களையும் சுகமாக்குற அந்த அபிஷேகத்தோட போங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். ஆமா, ஏன்னா அவரை ராஜா, என்ன எனக்கு அவர் ராஜான்னு சொல்லி கூப்பிட ரொம்ப பிடிக்கும். Praises be to God. என்ன மாதிரி ஒரு உன்னதமான லெவல்ல வைக்கிறாரு. ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த நபரா, ஒரு இன்ஃபுளுன்ஷியலான நபரா, ஒரு ஃபேமஸ். ஏன்னா சிலர் சொல்லுவாங்க எனக்கு பேர் புகழ் வேண்டான்னு. கர்த்தருடைய நாமத்தை பேரும் புகழும் அடைய பண்ணணும்னா நீங்களும் பேரும் புகழும் அடையணும், நீங்க முன்னேற்றப்படணும். ஹல்லேலூயா. எல்லா விதங்களிலும் நீங்க உயர்த்தப்படணும். சூரியனை போல பிரகாசிக்கணும், சூரியனை போல உயரத்துல இருக்கணும், சூரியனை போல பிரயோஜனமா இருக்கணும். நீங்கள் தேவனுடைய படைப்பா இருக்கிறீங்க பாருங்க. எபேசியர் 2:10 நினைக்கிறேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவனுடைய ஹேண்டி ஒர்க்கா இருக்கிறீங்க, நன்மைகளை செய்யும்படி தேவனுடைய ஹேண்டி ஒர்க்கா இருக்கிறீங்க. இன்னைக்கு பல கஷ்டத்து நடுவுல நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை எல்லா தீமையிலிருந்து விடுவிக்கிற காலம் வந்தது. ஆமென். ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன். கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாத்த போறாரு, உங்க மூலமா மற்றவங்க வாழ்க்கையை மாத்த போறாரு. பிரைஸ் தி லார்ட். இந்த செய்தி மூலமா, சின்ன செய்தி தான், இந்த செய்தி மூலமா கர்த்தர் நிச்சயமா உங்க கூட பேசியிருப்பாரு. இதை திரும்ப திரும்ப கேளுங்க, உங்களுக்கு நம்பிக்கையா வரட்டும். இந்த இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல என் நம்பர் கொடுத்துருக்கிறேன், உங்களுக்கு என்ன கான்டாக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் என்னோட ஜூம் மீட்டிங், இந்த ஜூம் மீட்டிங்ல பிரசங்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரேயர் இந்த மாதிரிலாம் உண்டு. அப்படி ஒரு ஃபெல்லோஷிப்ல இருக்கிறீங்கன்னா நீங்க வந்து என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. யா ஓகே. ஜூம்ல மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. அப்பப்போ நான் அதை ஃபோக்கஸ் பண்றதுனால உங்களை நான் ஃபோக்கஸ் பண்ணலன்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஓகேவா? ஓகே. உங்களுடைய ஆஃபரிங்ஸை என்னுடைய ஜிபே நம்பருக்கு அனுப்பலாம். யூடியூப்ல பார்க்குறவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல என் நம்பரை கொடுத்துருக்கிறேன், அதில் பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. உங்களுடைய இந்த செய்தி ஆசீர்வாதமா இருக்கும். உங்களுடைய ஆஃபரிங்ஸ் எனக்கு அனுப்பலாம். நான் உங்களுக்கு பிளெஸிங்கா இருக்கிறேன்னா உங்களோட தசம பாகங்களை எனக்கு அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்க பேரை பெருமைப்படுத்தட்டும், உங்க பாத்திர நிரம்பியட்டும். நீங்களே வெளிச்சமா இருக்கீங்க, நீங்க மற்றவங்களுக்கு பிரோஜனம் இருக்கும். நல்ல பிதாவே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரிடமும் நீர் பேசியிருக்கிறீர். உடைய வார்த்தை இந்த ஜனங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த ஜனங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். இவர்கள் மூலமாய் தேசங்களை ஆசீர்வதிப்பீர், கோடா கோடி ஜனங்களை ஆசீர்வதிப்பீர். ஆமென். இவர்களை உயர்த்தி வைக்கிறீர். உடைய கிருபையும் தயவும் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இருள் இவர்களை மேற்கொள்ளுவதில்லை, இவர்களை பார்த்தாதான் இருள் ஓடும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும், இதை காண்கிற ஒவ்வொருத்தரையும் நான் பிளஸ் பண்றேன். இந்த ஜனங்களுக்கு கோடா கோடியாய் பெருகட்டும். ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் இவர்கள் மீது இருக்கட்டும். நம்முடைய தயவு இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். தேங்க்யூ ஃபாதர், இன் ஜீசஸ் நேம். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவானுடைய